சிம்பிள் இங்கிலீஷில் சின்ன சின்ன சென்டென்சஸை மேக் பண்ணி சிம்பிளான ஒரு இங்கிலீஷ் டாக் கொடுக்கவே நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி நம்மளோட டெய்லி ரொட்டீனை எப்படி ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளால் சிம்பிளாக கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் பேசி படிக்கலாம். சிம்பிளான வேர்ட்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ், என்ன டென்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு மாடல் டெய்லி ரொட்டீன் சொல்லித்தரப்போகிறேன். அதை எப்படி பேசுவது, எந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவது, எப்படி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுவது எல்லாமே அடங்கியிருக்கும். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 4-5 டிப்ஸ் உங்களுக்கு தரப்போகிறேன். டெய்லி ரொட்டீன், அதாவது டெய்லி ஏர்லி மார்னிங் முதல் தூங்க போகிறது வரைக்கும், ஈவினிங் நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் நம்ம ஹேபிச்சுவலாக செய்யக்கூடிய ஆக்ஷனை எப்படி சொல்லுவது. நம்பர் 1, நீங்கள் இதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சப்ஜெக்ட் ஐ தான் யூஸ் பண்ணோம். ஐ, நான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்லேயே முதல்ல பார்ப்போம். எல்லா நாளும் நான் விடியற்காலம் 5 மணிக்கு எழும்புவேன். அதன் பிறகு ஒரு அரை மணிக்கூர் நான் மெடிடேட் பண்ணுவேன். மெடிடேட் பண்ண பிறகு நான் நேராக வாக்கிங் போவேன். 1 hour வாக்கிங் போவேன். ஏகദേശம் 6 மணி ஆகும்போது நான் என்னோட காலை உணவை எடுப்பேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம தமிழில் சொல்லுவோம். ஒவ்வொரு ஆக்ஷனாக தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்போம். ஒரு ஆக்ஷன் காலமாக 5 மணிக்கு என்ன பண்ணுவேன், அடுத்து என்ன பண்ணுவேன், அடுத்து என்ன பண்ணுவேன், அப்படி ஒவ்வொரு ஆக்ஷனாக நம்ம தாண்டி போகும்போது ஆஃப்டர் தேட் அப்படி ஒரு ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் தேட், அதன் பிறகு. அதுபோல் தென் அப்படின்னுள்ள வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். தென்னா பிறகு, தென்னா பிறகு, ஆஃப்டர் தேட்னா அதன் பிறகு. ஸோ இந்த 2 முக்கியமான காரியம். நம்பர் 1, எல்லாத்துலேயுமே ஐ அப்படின்னுள்ள சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ஐ தாண்டி வரக்கூடிய வேர்ப், எல்லா வேர்புமே வினை சொல்லுமே சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் அப், ஈட், டேக் பாத், வாக், சம்திங் லைக் தட். ஓகே, அதுபோல் தென், ஆஃப்டர் தேட், அந்த மாதிரி ஃப்ரேஸும் வேர்டும் யூஸ் பண்ணும். அடுத்து முக்கியமான ஒரு காரியம், நம்ம டைம் மென்ஷன் பண்ணுவது. ஒரு நாளில் நடக்கக்கூடிய காலமும் முதல் ஈவினிங் வரை நடக்கக்கூடிய காரியங்களை சொல்வதனால எந்த டைம், 8 மணிக்கு, 10 மணிக்கு, 10 மணிக்கு முன்னால், 10 மணி தாண்டி, ஏறக்குறைய 5 மணிக்கு, ஏறக்குறைய 10:30 மணிக்கு, இந்த மாதிரி அதை எப்படி சொல்லலாம்னா, எக்ஸாக்ட்லி ஒரு டைம் சொல்லணும்னா at 10 o'clock, at 7 AM, at 2 PM. எக்ஸாக்ட் டைம்னா அட் யூஸ் பண்ணணும். ஏறக்குறைய, ஒரு எக்ஸாக்டாக தெரியாது, ஏறக்குறையன்னு சொல்லணும்னா அரவுண்ட் 10 AM, அரவுண்ட் 3 PM, லைக் தட். எபோட்டும் யூஸ் பண்ணலாம். எபோட் 8 AM, எபோட் 10 AM, எபோட் 2 PM, லைக் தட். ஓகே, ஸோ அதுபோல் இந்த டைமுக்கு முன்னால், 10 மணிக்கு முன்னால் அப்படின்னா பை யூஸ் பண்ணலாம். BY, பை. ஐ ஃபினிஷ் ஆல் மை ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பை 10 AM. 10 மணிக்குள்ளால் நான் என்னோட எல்லா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கையும் முடிப்பேன். ஓகே, அனதர் திங், இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லலாம். ஆஃப்டர் ஃபினிஷிங் மை ஒர்க், நான் என்னோட ஒர்க் எல்லாம் முடித்த பிறகு, ஆஃப்டர் ஃபினிஷிங் மை ஒர்க், ஆஃப்டர் ஹேவிங் மை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு. இந்த எக்ஸ்பிரஷன் இதை மறக்காமல் வச்சுருங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் மை ஒர்க், ஆஃப்டர் ரீச்சிங் மை ஆஃபீஸ், ஆஃப்டர் கம்மிங் பேக் ஃப்ரம் ஆஃபீஸ், த ING ஃபார்ம். ஓகே, இனி நம்ம எப்படி ஒரு டெய்லி ரொட்டீனை சொல்லலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், it's my pleasure to say about my daily routine. Every day I wake up
in the early morning, 5 a.m. So after that, I meditate for 30 minutes. Around 5:30, I go for a walk. So I walk for almost 1 hour every day. Around 6:30 every day, I come back home again and I refresh myself and take bath. At 7 a.m. most of the days, I have my breakfast. Some days, the time changes a little bit. And after having my breakfast, I get ready to go to my office. Around 10 a.m., I reach my office. From 10 to 1 p.m., I do my usual duties in my office. Around 1:30, I have my lunch along with my colleagues. And in the afternoon, I take a small nap for 10 minutes in my office room. And afterwards, again, I continue my work. And my office usually closes at 5 p.m. And most of the days, I reach my home around 6 p.m. Some days, if I go for shopping or something, I reach around 7 or 7:30 p.m. And after reaching home, again I take bath. And after that, I spend some time with my family members. Around 9 p.m., I watch TV for some time. I do some planning for the next day. I read books sometimes. And again, I chat with my family members, discuss some matters. And around 11 o'clock every day, I go to sleep. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் டைம் எப்படி மென்ஷன் பண்ணேன். ப்ரிப்போசிஷன்ஸ் அற்றும் அரௌண்டும் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஆஃப்டர் தேட் தென் அந்த மாதிரி அடுத்த ஆக்ஷனுக்கு டைரக்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, அதர்வைஸ் வெரி சிம்பிள். ஐ அப்படின்னு உள்ள சப்ஜெக்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் இதே மாடலில் நீங்கள் பேசி பாருங்கள். அப்படி பேசி நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், அதை லிசன் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக வித்தின் 5 minutes உங்களால் உங்கள் டெய்லி ரொட்டீனை மிஸ்டேக் இல்லாமல் பேச முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்கள் டெய்லி ரொட்டீனை கூட உங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸாக பதிவிடலாம். ஓகே, அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.